2026 புத்தாண்டு பிறக்க இருக்கக்கூடிய சூழலில் கொண்டாட்டங்கள் களை கட்ட தொடங்கி இருக்கின்றன. அந்த வகையில் புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி தயாராகி இருக்கிறது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் இளமுதன் வழங்க கேட்கலாம். இளமுதன், என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, கொண்டாட்டங்கள் தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்ட துவங்கி இருக்கிறது. முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரை சாலையில் மக்கள் கூட துவங்கி இருக்கிறார்கள். மாலை 6 மணி முதலே மக்கள் வர துவங்கி இருக்கிறார்கள். இந்த பகுதியில் கடந்த ஆண்டு 50,000 பேர் வந்த நிலையில் இந்த ஆண்டு 1,00,000 பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறது. காவல்துறையின் நடவடிக்கையின் காரணமாக மக்கள் ஒரே இடத்தில் கூடக்கூடாது என்பதற்காக கடற்கரை சாலை 10 செக்மெண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை சார்பில் 2 இடங்களில் இசை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தான் 2 பகுதிகளிலும் இசை நிகழ்ச்சி நடக்கிறது. மக்கள் இருபுறமும் இருந்து மகிழ்ச்சியாக நடனமாடி அவர்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ஆடிக்கொண்டு இருப்பதை காட்சி நாம் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் வாகனங்கள் புதுச்சேரி எல்லை பகுதியிலேயே கனரக வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. கார்கள் கடற்கரை சாலை வருவதற்கு முன்பாகவே 10 இடங்கள் வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடம் வைக்கப்பட்டது. அதனால் அந்தந்த வாகனங்களை சுற்றுலா பயணிகள் நிறுத்திவிட்டு ஷட்டர் பஸ் மூலமும் கடற்கரை சாலைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் தற்போது நாம் பார்க்க முடிகிறது. அதாவது வண்ண விளக்குகளில் காந்தி சிலை மின்னுவதை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பாடல்கள் அவர்கள் விரும்பிய பாடல்கள், குறிப்பிட்டு சொல்லும் என்றால் தல பாடல்களிலும் தளபதி பாடல்களை விரும்பி கேட்கிறார்கள். அதனை தான் பாடலாக பாடப்படுகிறது. அதற்கு ஏற்ப இளைஞர்களும் ஏராளமான பெண்களும் சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே சுற்றுலா பயணிகள் வரும்பொழுது குழந்தைகளை கொண்டு வந்தால் அவர்களது பெற்றோர்கள் பெயர்களை டேகில் எழுதப்பட்டு குழந்தைகளை கூட அனுப்புகிறார்கள். ஏற்கனவே காவல்துறையை பொறுத்தவரை கர்ப்பிணிகள் வயது முன்னர் வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கேற்ப அவர்கள் பெருமளவில் நம்ம காண முடியவில்லை. இந்த புதுச்சேரி சுற்றுலாத்துறை கடற்கரை சாலை ஏற்பாடு செய்த முதல் நிகழ்ச்சியாக தப்பாட்டம் போன்ற கிராமிய நடனங்கள் உடன் நடந்தது. அது மக்கள் ஆர்வமாக பார்த்தார்கள். இதே போல நகரப்பகுதியில் உள்ள மதுபான கடைகள் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் காண முடியுது. ஏனென்றால் இவர்கள் புத்தாண்டை பல்வேறு சிறப்பு சலுகைகளை அறிவித்தார்கள். 1 பாட்டில் வாங்கினா 1 பாட்டில் என்று அறிவித்தார்கள். அதே போல உணவுகளும் பல்வேறு அறிவிப்புகள் சலுகைகளை கொடுத்ததால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதையும் வாங்கி சென்றிருக்கிறார்கள். கடற்கரையில் கிட்டத்தட்ட புதுச்சேரியில் ஒரு 18 மீனவ கிராமங்கள் இருக்கிற அதில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சுற்றுலா தலங்களாக மாற்றப்பட்டுள்ளன. அங்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கூடியிருக்கிறார்கள். ஆனால் முக்கிய பகுதியான கடற்கரை சாலை நோக்கி தான் 12 மணி அளவில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் வருவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு 2,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீராம், கண்டிப்பா இளமுதன், கடற்கரை பகுதிகளில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தொடர்பான தகவல்களை கொடுத்தீங்க. இது தவிர்த்து கடற்கரை பகுதிகள் தவிர்த்து மற்ற எந்தெந்த பகுதிகள் எல்லாம் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க சொல்லி அறிவுறுத்தி இருக்காங்க காவல்துறையினர்? இது மட்டும் இல்லாமல் சிறிய ஓட்டல் முதல் பெரிய ஓட்டல்கள் வரை கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அவையும் சத்தம் அந்த ஓட்டல்களுக்கு உட்பட்டு சத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே போல டிக்கெட் கொடுத்த அளவுக்கு தான் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களையும் அனுமதிக்க வேண்டும். மது வகைகளும் அளவோடு கொடுக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதே போல அந்த மதுபான கடைகளை 11:30 மணி வரை அரை மணி நேரம் கூடுதலாக நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் உணவு விடுதிகளிலும் மதுபானம் கொடுப்பதற்கான நேரம் 1 மணி வரை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கடற்கரை சாலையில் 12:30 மணிக்கு நடன நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட வேண்டும். ஓட்டல்கள் 12 மணிக்குள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். பல ஓட்டல்களில் அதாவது மீன், சிக்கன் போன்ற உணவுகள் விதவிதமான வகையில் வைக்கப்பட்டுள்ள சைவம் என 50க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் சுற்றுலா பயணிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இது மட்டும் அல்லாமல் உள்ளூர் மற்றும் வெளியூரை சேர்ந்த கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சுற்றுலாவுக்கு களை கட்டி காணப்படுகிறது புதுச்சேரி. ஸ்ரீராம், கண்டிப்பா இளமுதன், அந்த கொண்டாட்டங்கள் களை கட்டக்கூடிய அந்த காட்சிகள் இப்போ பார்க்கலாம்.
புத்தாண்டை வரவேற்க புதுச்சேரி தயாராக இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி இளோமோதன்.